வாழ்க வளமுடன். ஞான நிலை அப்படின்றது மனிதருக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, மனம் அப்படின்றது நான் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னைக்கு நாம் உணர்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த ஞான நிலை அப்படின்றது நம்மக்கிட்ட உதயமாகும் அப்படின்ற ஒரு கூற்றை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட நான் யார் அப்படின்னு கேட்டால், என்னுடைய இந்த பேர், என்னுடைய ஊர், என்னுடைய தாய் தந்தை அப்படின்ற இந்த அடையாளங்களை தொட்டு தான் நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியிலேருந்து கொடுக்கப்பட்ட ஒன்று தான். இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எழக்கூடிய எண்ணம், இந்த எண்ணங்கள் அப்படின்றது இன்றைக்கி ஒரு மாட்டம் இருக்கும், நாளைக்கு ஒரு மாட்டம் இருக்கும், நாளானைக்கு ஒரு மாட்டம் இருக்கும். ஆக இந்த எண்ணங்கள் அப்படின்றது ஒன்றை தொட்டு தாவி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இன்றைக்கி நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த எண்ணத்தில் நான் தான் இது அப்படின்ற இந்த உடல் சார்ந்து, இந்த உடல் தந்த உறவுகள் சார்ந்து, இந்த உடலோட கூடக்கூடிய உறவுகள் சார்ந்து குடும்பம், அந்த கடமை அப்படின்ற ஒரு மாய நிகழ்வுக்குள்ளே நகர்ந்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட உண்மை நிலை என்ன? இது புறத்தில் புலன்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களை இது நம்பிக்குது, அதை ஒரு அடையாளமாக எடுத்துக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த புலன்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த கண்ணுக்கு ஒன்று பச்சை கலரில் தெரியுது அப்படின்னா இன்னொரு உயிரினத்திற்கு அதே பச்சை கலரில் அது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கண்ணில் கொடுக்கப்பட்ட ப்ரோக்ராமிங்க்கு அந்த ஒரு விஷயத்தை பச்சையாக எடுத்துக்குது. பட் உண்மைத்தன்மையாக இருந்ததுன்னா அது எல்லா இடத்துலையுமே எல்லாத்துக்கும் ஒரே கலராக தான் இருந்துருக்கணும். அப்போ ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அந்த கண்களுக்கு தகுந்த ப்ரோக்ராமிங்க்கு தகுந்த மாட்டோம், அந்த கண்கள் உள்வாங்கி இந்த மூளையில் அடையாளப்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாட்டோம் மாறிக்கக்கூடிய நிலை இருக்கும்போது உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வேற ஒன்று தான். இருக்கக்கூடிய நிலை அப்படி கிடையாது. இது நிலையாத்தன்மை. இந்த உடல் சார்ந்து, இந்த புலன்கள் சார்ந்து உள்வாங்கிக்கிட்ட விஷயத்தை எண்ணங்களாக பரிணமிக்கக்கூடிய வேலையை தான் இந்த மனம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மனம் அப்படின்றது ஒரு ஆற்றல் நிலை. அந்த ஆற்றலில் உருவாகக்கூடிய ஆக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களாக இருக்குது. அந்த எண்ணங்கள் தான் இங்கே சொல்லாவும் செயலாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த செயல்களுக்கான விளைவு தான் இந்த வாழ்க்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மனம் நான் அல்ல, அதில் உருவாகக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இங்கே மாயையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை உணரும் போது இந்த மனம் கடந்து இருக்கக்கூடிய உண்மை நிலையை நாம் உணர்ந்து அதோட உறவாடும் போது மட்டுமே இருக்கக்கூடிய இருப்பு நிலையான ஒரு விஷயத்தோட இணைவோம். அப்போதான் உண்மை நிலையின் தன்மை நமக்கு புரிய வரும். உதாரணத்துக்கு ஒரு ஜிலேபி அப்படின்றத நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களுக்கு இனிக்கலாம். ஆனால் ஒன்று சாப்பிடும் போது இனிக்கும், 2, 3, 4ன்னு கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது இனிக்காது, அதுவே திகட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அதில் இருந்த இனிப்பு எங்கே போச்சு? அதே மாதிரி ஒரு டீ குடிக்கிறோம். வெறும் டீயாக குடிக்கும்போது நமக்கு நார்மலாக டீயை மட்டும் குடிக்கும்போது இனிக்குது. அதுவே அதை விட அதிகமான இனிப்பு மைசூர் பாக்கையோ இல்லை வேற எதையாவது சாப்பிட்டுட்டு அந்த டீயை குடித்தோம் அப்படின்னோம்னா அது இனிக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிலையே நமக்கு அந்த சுவையாக மாறும்போது இந்த சுவை தொட்டு வரக்கூடிய, அந்த சுவையே உண்மை இல்லைங்கும் போது அந்த சுவையை தொட்டு வரக்கூடிய எண்ணங்களும் வார்த்தைகளும் உண்மையாக இருக்க முடியும். ஆக இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் நிலை அப்படின்றத அமைதியடைய செய்யும் போது இந்த அமைதி தானாக அடையக்கூடிய இந்த ஆற்றல் நிலையை நாமன்னு நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டோம். உண்மையாக எதோட ஒன்று உறைஞ்சி இருக்கோ அதிலிருந்து இது உருவாகி மறையுதோ அந்த நிலையான தன்மை என்னவோ அதை உணரும் போது, அந்த உணர்வாக இருக்கும்போது மட்டுமே நம்மக்கிட்ட அந்த ஞான நிலையானது துளிர்விட ஆரம்பிக்கும், உதயமாக ஆரம்பிக்கும், நீடிச்சு நிலச்சி நிற்கும். நிறைவின் தன்மையில இந்த உடலின் இயக்கம், மனதின் இயக்கம், உயிரின் இயக்கம் இயங்கி நிறைவை நோக்கிய நகரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞானிகள் உணர்ந்திருக்காங்க. அதை நமக்கு சொல்லவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எண்ணங்கள் தொட்டு இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த இருப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்ல. அது எண்ணங்களாக இருக்கு. இந்த எண்ணங்கள் அப்படின்றது என்னவா இருந்துச்சோ அதுவாக தான் இந்த இருப்பு இருக்குது. இந்த எண்ணங்கள் மறையும் போது அந்த இருப்போட இது இணைஞ்சிக்குது. ஸோ இந்த எண்ணங்கள் அப்படின்ற இயக்கங்களை தொட்டு சொல் செயல் அதை தொட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது உண்மை நிலை இல்லை, இது ஒரு மாய நிலை அப்படின்றத உணரும் போது நமக்கு இந்த உண்மை புரியும் அப்படின்றத தான் அவங்க சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. மனிதன் அப்படின்றவன் மனம் சார்ந்து இருக்கக்கூடியவன். இந்த மனம் அப்படின்றது நான் இல்லை அப்படின்ற ஒரு நிலையை உணரும் போதே ஞான நிலை அப்படின்றது அவனுடைய தன்மையாக மாறுது.
அவனுக்கு அது சொந்தம் இல்லாததான் இப்போ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.